நமது திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகிக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், மூவேந்தர் முன்னேற்ற கழகம், மருது சேனை, அகில இந்திய பார்வர்ட் பிளாக், தென்னிந்திய பார்வர்ட் பிளாக், ஐஜேகே, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், சிங்கத்தமிழர் பேரவை, புரட்சி பாரதம், இந்து மக்கள் கட்சி, அகில இந்திய முக்குளத்தோர் பாசறை, சிவசேனா கட்சி, தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் பார்ட்டி போன்ற வளரும் தமிழகம் போன்ற 18 கட்சிகளின் ஆதரவோடு போட்டியிடுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் அன்பு தம்பி வேலு கார்த்திகேயன் அவர்களை குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். கடந்த முறை நாங்கள் 3வது அணியாக போட்டியிட்ட போது கூட, தம்பி கொஞ்சம் பொறுமையாக, கடந்த முறை நாங்கள் 3வது அணியாக போட்டியிட்ட போது கூட நமது திருவையாறு தொகுதி மக்கள் எங்களுக்கு கிட்டத்தட்ட 40,000 வாக்குகளை பெற்று தந்தீர்கள். அப்பொழுது பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி வேட்பாளர் வெங்கடேசன் இன்றைக்கு நம்முடைய அதிமுகவின் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் ரத்தினசாமி அவர்கள் வேலை நம்மளோட இருந்து இன்னும் அனைத்து கட்சிகளின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் அன்றைக்கு 3வது அணி என்றார்கள். இன்றைக்கு முதல் அணியாக திமுகவை வீழ்த்த போகின்ற, திமுகவை வீழ்த்தி அண்ணன் இபிஎஸ் தலைமையிலே தமிழ்நாட்டிலே அம்மாவின் ஆட்சியை உருவாக்க இருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியில வெற்றி வேட்பாளராக திருவையாறு தொகுதியிலே தம்பி வேலு கார்த்திகேயன் அதே குக்கர் சின்னத்திலே போட்டியிடுகிறார். இந்த முறை அவரை நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். தொடர்ந்து 2-3 முறையா திமுக ஓட்டு போட்டு எண்ணத்தை கண்டோம். நம்ம நான் சொல்றது கரெக்ட் தானே? இந்த ஆட்சி 21ல வந்ததே வேஸ்ட்ங்கிற அளவுக்கு 5 ஆண்டுகள்ல மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு ஆட்சி தான் தமிழ்நாட்டில். விவசாயிகளை ஏமாற்றினார்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், நெசவாளர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், ஏன் மாற்றுத்திறனாளிகள் கூட இன்றைக்கு இந்த ஆட்சியிலே அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. நம்ம தொகுதியில் அவர்கள் என்ன நிறைவேற்றி தந்தார்கள் என்று கேட்டால் எதுவுமே இல்லை என்பதுதான் உண்மை. நம்ம தொகுதிக்கு தம்பி வேலு கார்த்திகேயன் வெற்றி பெற்ற பிறகு இங்கே கபடி பயிற்சி மையம் அமைத்து தரப்படும். இங்க அதிகமாக கபடியில ஆர்வமுள்ள இளைஞர்களுக்கு அகாடமி உருவாக்கி தரப்படும். கல்லணை திருவெரும்பூர் இணைப்பு பாலம் ஏற்படுத்தி தரப்படும். நமது தேர்தல் வாக்குறுதியிலே சொன்னது போல திருக்காட்டுப்பள்ளி பகுதியில் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் பெயரில் இயற்கை வேளாண்மை பல்கலைக்கழகம் தொடங்கப்படும். விடுபட்டுள்ள மைக்கேல்பட்டி, வளப்பக்குடி, திருவையாறு சுற்றுவட்ட சாலை அமைக்கப்படும். கோடை காலங்களில் விவசாயிகளுக்கு தடையில்லா மும்முனை மின்சாரம் வழங்கப்படும். அதுபோல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையிலே சொன்னது போல நெல் குவிண்டாலுக்கு 3500 ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்படும். நமது பகுதி விவசாய பகுதி சொல்றேன். அதான் குக்கர் வெற்றி பெற போகுதுங்கிற நல்ல வார்த்தை சொல்லியாச்சுல. அப்பா இது தம்பியை கொஞ்சம் உட்கார வைங்க, ரொம்ப சொல்லு பண்ணிட்டு இருக்காரு.
நேரத்துல இங்க வந்து ஒருத்தர் குட்டி ஸ்டாலின் வந்து லொல்லு பண்ணிட்டு போனாருன்னு நினைக்கிறேன். எனக்கு கயிறு வாங்கி கொடுக்க சொன்னாரு. நாங்க அதிமுகவும் அமமுகவும் பங்காளிகள், அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை போடுறோம். இங்க நம்ம ஊர்ல பங்காளி சண்டை இல்லாத குடும்பமே இருக்காது. அண்ணன் தம்பி சண்டை என்ன. ஆனா ஏதாவது ஒரு காரணம் வர்றப்ப எல்லாம் ஒன்னாய்க்குவோம். போன முறை சண்டை போட்டதுனாலதான் நாங்க தனியா இருந்தோம், அவங்க தனியா இருந்தாங்க. திமுக இடையில பூந்து வந்துட்டு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்துட்டு, அதனால தமிழ்நாட்டு மக்கள் வேதனைக்கு மேல் வேதனை. சின்ன பச்சையிலம் குழந்தை முதல் வயது முதிர்ந்த மூதாட்டி வரை இங்க நிம்மதியாக இருக்க முடியவில்லை. எங்க பார்த்தாலும் கஞ்சா, ஹெராயின், மது கடைகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மூடுவேன்னு சொல்லிட்டு திமுக தான் எப்பயும் விஞ்ஞான பூர்வ வேலைகள்ல கட்டிக்காரங்கள்ல மதுக்கடைகள்லாம் மூடுவேன்னு சொல்லிட்டு புது மதுக்கடைகளுக்கு மேல மணமகிழ் மன்றங்கள் குடிச்சு எல்லாரையும் குடிங்கன்னு சொன்னாங்க. அது மாத்திரம் இல்ல, மூளைக்கு மூளை இந்த கஞ்சா, போதை பொருட்கள், ஹெராயின், போதை மாத்திரை, போதை சாக்லேட் எல்லாத்துக்கும் பின்னணி திமுக. ஆட்சி அதிகாரத்தில் இருந்துட்டு ஒவ்வொரு துறையிலையும் மக்கள் வரிப்பணத்தை ஏப்ப விடுறதெல்லாம் தாண்டி நம்பர் 2 பிசினஸ் மணல் கொள்ளை, கனிம வெள்ள கொள்ளை, இத மாதிரி கஞ்சா. 2000 கோடிக்கு ஹெராயின் சிக்குதுன்னு பார்த்தா யாரோ ஜாபர் சாதிக்கும், யாருன்னு பார்த்தா திமுக நிர்வாகி. இது மாதிரி இன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்த ஒரு சட்டவிரோத செயல் நடைபெற்றாலும் பின்னணியில திமுக இருக்கு. ஒன்னு நிர்வாகியா இருப்பார், இல்ல திமுக அனுபதாபியா இருப்பார். சும்மாரியா சிரிக்க பேச வந்தா சிறிய கேளுங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க என்ன அம்மா இருந்தப்பெல்லாம் எத்தனையோ வினோதமான வழக்குகள் எல்லாம் காவல்துறை தீர்த்து வச்சிருக்கு. அம்மா இருந்தப்ப போலீஸ்னா ஒரு கெத்தோட இருக்க முடிஞ்சிச்சு. இங்க உள்ள நம்ம மந்திரி கூட போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அனாவசியமா போக முடியாது, சரிதானே? போலீஸுக்கு முழு சுதந்திரம் இருந்துச்சு. அம்மா இருந்தப்ப தமிழ்நாட்டில் ரவுடிகள் இல்ல, எல்லாம் ஓடி போயிட்டான் வெளியில. இல்லாட்டி நம்ம விஜயகுமார் மாதிரி என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் தான், கரெக்டா இல்லையா? இப்பயும் சொல்ற, அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஆட்சி வந்த பிறகு இந்த சின்ன குழந்தைகள் எல்லாம், பெண்களை எல்லாம் கொடுமையா வன்கொடுமை பண்றான, அவனை ஒரு 10 பேரை என்கவுண்டர்ல போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் எவனும் செய்ய மாட்டான். எத்தனை வழக்கு வந்தாலும் பாத்துக்கலான்ட்டு. ஏன்னா நம்ம சொந்த விருப்பத்துக்கு பண்றல, வேற வழி இல்ல. பாவம் பிள்ளைங்க பள்ளிக்கு போக முடியல, காலேஜுக்கு போக முடியல, வேலைக்கு போக முடியல. கடந்த முறை நாங்கள் மாத்திரம் சண்டை போடாம இருந்தோம்னா இன்றைக்கு தமிழ்நாட்டில் அம்மாவோட ஆட்சி தொடர்ந்து இருக்கோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருந்திருக்காது. அம்மா அவர்கள் எங்களை ஒரு கட்டுப்பாடோடு வளர்த்தவர்கள், ஆட்சி கட்டுப்பாடோடு தான் இருக்கும். இப்ப அண்ணன் இபிஎஸ் தலைமையில் ஆட்சி வந்ததும் 3 மாசத்துல அந்த கஞ்சாவெல்லாம் ஒழிச்சிட்டு இருக்காரு. உறுதியாக அதை செய்து முடிப்போம். அதுபோல சட்டம் ஒழுங்கை சரி செய்வோம். இதே காவல்துறை எப்படி மிடுக்கா வரப்போறாங்க பாருங்க. இப்ப திமுகவுடைய அந்த அட்ராசிட்டி தாங்க முடியாம அவங்க ஒதுங்கி நிக்கிறாங்க, வேற வழி இல்ல. இப்ப லாக்அப் பண்ணணும், யாராச்சும் ஒரு பையன் இருந்தாரு, அது என்ன காரணம் இன்னும் தெரியல, யாரு பின்னணியில இருந்தாங்கன்னு. அது மாதிரி அன்னைக்கு சைதாப்பேட்டையில ஓட்டு கட்டு போற நான் மறந்துட்டேன் அந்த யார் அந்த சாருங்கிற வார்த்தைய. போற வழியில மக்கள் எல்லாம் யார் அந்த சார்னு கேட்டு சொல்லுங்க சாருங்கிறாங்க. அப்புறம் பார்த்தா தெரியுது, இப்ப அங்க அமைச்சரா இருக்கிற மா சுப்பிரமணியம், அந்த இவன் இருக்கான அந்த ஞானசேகரன், அந்த அண்ணா பல்கலைக்கழக கொலை குற்றம், இது அந்த காமக்குடனன், அவன் வீட்டில் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டு இருக்காரு. அந்த வீடியோவை காமிச்சு சொல்றாங்க. அதே மாதிரி மா சுப்பிரமணியன் சொன்னாரு, தமிழ்நாட்டில் கஞ்சா எங்கேயுமே வளர்க்கப்படவில்லை, சீரோ கஞ்சா. அடுத்த நாள் ஊடகத்தில் காமிக்கிறாங்க, சென்னை ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல 3 அடிக்கு கஞ்சா செடி வளர்ந்துருக்கு. அது மாதிரி கஞ்சா வியாபாரிகள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கிறாங்க. கண்ணகி நகர்ல ஒரு பெண் கைதாவது, யாருன்னு பார்த்தா மா சுப்பிரமணியன் திமுக நிர்வாகி. இதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் திமுகவினரின் அடாவடித்தனங்கள், திமுக
செய்கிற லீலா வினோதங்கள் போதாக்குறைக்கு உதயநிதி ஸ்டாலின் அடிக்கிற லூட்டி இருக்க உங்களுக்கு தெரியும். எனக்கு கயிறு வாங்கி கொடுக்க சொல்றாரு. அவருக்கு தான் பேனா வாங்கி கொடுக்கணும் அவங்க அப்பா கையெழுத்து போறதுக்கு. நான் தான் நேற்று சொன்ன மன்னார்குடியில, எப்ப உன் கூட நான் வந்திருந்தாதான்ப்பா தூக்க மாட்டி தூங்கணும், வரல உன் கூட வரலன்னு கோபத்துல பேசாத. தெரியும் வேலுக்கார்த்திகனுக்கு அவங்க எவ்வளவு ஆளு விட்டாங்கன்னு. ஏன்னா வேலுக்கார்த்திகனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அங்க, கரெக்டா? நாங்க அதுல சரியா இருந்துட்டோம். எப்படி போக முடியும்? நம்மளாம் அம்மாவால அரசியலுக்கு வந்தவங்க. அம்மா படத்தை கொடியில வச்சுக்கிட்டு அம்மா பேரை கட்சியில வச்சுக்கிட்டு அங்க போக முடியுமா? இப்படி திருக்காட்டுப்பள்ளியில வந்து இப்படி உங்களை பார்த்து கம்பீரமா ஓட்டு கேட்க முடியுமா? குற்றவாளி மாதிரி வரணும், கரெக்டா இல்லையா? இன்றைக்கு திமுகவை வீழ்த்த போகிற முதல் அணியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அணியின வேட்பாளராக இந்த முறை உங்களுக்கு போட்டா ஓட்டு வேஸ்ட் யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு முதல் அணி வேட்பாளர். ஆனா ஒன்று சொல்லணும், நமது திருவையாறு தொகுதி மக்கள் எங்களுக்கு அன்றைக்கே கிட்டத்தட்ட 40,000 வாக்குகள் கொடுத்தார்கள். இந்த முறை வெற்றி என்பது குக்கர் சின்னத்திலே உருவாக போகிறது. அந்த வெற்றியை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு முதல் வெற்றி இங்கேயா மன்னார்குடியாங்கிற போட்டி தான் அவர்களுக்குள் இருக்கிறது. அதனால திருவையாறு தானே, சரி, அதை உருவாக்கி தரணும். சும்மா 500 1000 கொடுத்து உங்களை திமுக விலைக்கு வாங்க பார்ப்பார்கள். அதுல அது யாரும் அவங்க பணம் இல்ல, அதெல்லாம் மக்கள் உங்கள் வரி பணத்தை தான் சுரண்டி உங்கள்கிட்ட கொடுக்கறாங்க. அதனால நீங்க தயவு செய்து இந்த முறை தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கவில்லை என்றால் அந்த குடும்பம் தமிழ்நாட்டையே கபலீகரம் செய்துவிடும். இங்க யாரும் முதுகலும் போட நிமிர்ந்து நடக்க முடியாத அளவு செய்து விடுவார்கள். அதுதான் உண்மை என்பதை தயவு செய்து எண்ணி பார்த்து நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம். குக்கர் சின்னம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வேற எது பேர் சொல்லணும்? இங்கே தேர்தல் பணியை சிறப்பாக ஆற்றிக் கொண்டிருக்கின்ற அதிமுகவின் அனைத்து இந்திய அதிமுகவின் மாவட்ட செயலாளர் அண்ணன் ரத்தினசாமி அவர்களுக்கும், ஒன்றிய செயலாளர் சகோதரர் கார்த்திகேயன், நகர செயலாளர் கலியமூர்த்தி மற்றும் முன்னாள் நகர செயலாளர் MPS ராஜேந்திரன், நமது பூண்டி வெங்கடேசன், SSB வெங்கடேசன், ஏடிவிக்கவா, சரி வெங்கடேசன், பூண்டி கிருஷ்ணன், அமமுகவை சேர்ந்த கழக அமைப்பு செயலாளர் ஜோதி, பூதலூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் ரெங்கராஜ், திருக்காட்டுப்பள்ளி நகர செயலாளர் ரயில் மாரியப்பன், அப்பாத்துறை விஜய் என்கிற அப்பாத்துறை திருவையாறு மேற்கு ஒன்றிய செயலாளர், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சிவபிரகாசம் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள், பாரதிய ஜனதா கட்சியின் தங்க கண்டடி மாநில விவசாய அணி பொதுச் செயலாளர் பூண்டி வெங்கடேசன், நவீன் பிரதீப், MP ராஜமுருகானந்தம் மற்றும் நிர்வாகிகளுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் சந்திரசேகர், ஒன்றிய செயலாளர் வாசு நாராயணன், நகர பொறுப்பாளர் பாலாஜி, நகர செயலாளர் கார்த்தி மற்றும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் உத்தராபதி, ஒன்றிய தலைவர் சாமிக்கண்ணு, நகர தலைவர் குமரேசன் மற்றும் தமாக போன்ற வளரும் தமிழகம் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சிகள், இந்த நாம் முன்பே பெயர் குறிப்பிட்ட அனைத்து கட்சிகளின் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும், இங்கே நமது வெற்றிக்காக உழைக்கின்ற அனைவருக்கும், தமிழ் மாநில காங்கிரஸை சேர்ந்த பெர்க்மான்ஸ், VMR ரவிக்குமார், மூவேந்தர் முன்னேற்ற கழகம் பெரியண்ணன், வளரும் தமிழகம் பிரசாத் பாண்டியன், யுவராஜ், அழகுமலை, பிரகாஷ் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும், குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெறப் போகிற உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.